ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் அடுத்து வர போகிற நாவல் ராட்சச மாமனே. யார் அந்த ராட்சச மாமனே? இது தானே உங்களோட யோசனை. அப்படியே டைம் ட்ராவல் போனாலும் சரி, மூஞ்சிக்கு முன்னாடி சுருள் விட்டு ஃப்ளாஷ்பேக் போனாலும் சரி, எல்லாரும் கருமத்தம்பட்டிக்கு வந்து சேருங்க. அட, இது நம்ம மணிமேகலை ஊர் இல்லை? கரெக்ட். அந்த மணிமேகலை பின்னாடி ஒரு தல ராகம் பாடி சுற்றி திரிஞ்சானே மாணிக்கவேல், ஞாபகம் இருக்குங்களா? மாணிக்கவேலா? ஆமாங்க, அவனை தான் நம்ம பார்க்க போகிறோம். கொங்குக்காரவனுக்கு மதுரையில் என்ன வேலைன்னு நினைக்கிறீங்களா? ஓ, பொண்ணு கிடைக்காத விரக்தியில் மதுரை மண்ணை தேடி வந்துட்டான் போல இருக்கு நம்ம மாணிக்கவேலு. அட இல்லைங்க, இந்த மதுரத்தை அவன் அக்காக்களை கட்டி கொடுத்த ஊர். தெரியும்ல, அவனுக்கு 4 அக்காங்க. எல்லாரையும் இங்கன தான் கட்டி கொடுத்துருக்காங்க. கூடல் நகர், சோழவந்தான், திருபுவனம் மற்றும் சுப்பிரமணியபுரம். இப்படி 4 அக்காங்களும் பொண்ணுங்களை தங்க விக்கிரகமா பெத்து வச்சு இவனை கட்டிக்க சொல்லி கேட்டா, ஆனா இவன் பண்ண வேலை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தனக்கு முன்னால ஓடி வந்த பொண்ணை ஒரே சொல்லட்டி தூக்கிட்டான். தூக்கிட்டு என்ன சொன்னான் தெரியுமா? உன்னை துரத்துனவங்க கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தினேன்னு நினைச்சியா? இப்ப நான் தான் உன்னை கடத்திட்டு போறது என்றான் இடது கையால் மீசையை முறுக்கி. ஜாவாவில் இன்னும் வேகத்தை ஏற்றியபடி. பார்த்தீங்களா இந்த ராட்சச மாமனோட வேலைய? ஆனா இதுக்கு அந்த பொண்ணு சொன்ன பதில கேட்டா கந்தர்வ கோட்டை சமஸ்தானமே ஆடி போயிடும். முன்னால் அமர்ந்திருந்தவளோ, அபாடி, ரொம்ப நன்றிங்க. மதுரையில் நீங்கள் என்னைய விட்டுட்டு போயிட்டீங்கன்னா எங்கன்னு போகிறதுன்னு வசனப்பட்டுட்டு இருந்தேன். அந்த சொக்க மாதிரி நீங்களே என்னைய அந்த நாதாரிய கிட்ட இருந்து காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் என்னைய தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லி என் வயிற்றுல பாலை வாத்திக. நீங்கள் தான் என் ஆபத் பாந்தவன் என்றதும் அவளின் வார்த்தைகளில் ஜெர்கானவன் வண்டியை நிறுத்திவிட, ஏங்க வண்டியை நிறுத்திவிட்டீங்க என்று இமை தட்டி விழித்தாள் அப்பாவியாய். பாருங்க இந்த அலப்பறைகளை, கூடவே அவனோட அக்கா மகள்களின் அட்ராசிட்டிஸ். இதில் பாவப்பட்ட ஜீவனாய் வரும் ஜீவன் என்று உங்களை அதகலப்படுத்த வருகிறார்கள் ராட்சச மாமனன் கோ. கெட் ரெடிங்கோ.